ஒரே ஒரு ட்ராக்ல நவுந்து செல்கிற வழி வந்து நரம்பியல் வழியாக இருக்கும். மின்னணு மாதிரி ஷாக் மாதிரி போகிறதோ காந்தல் மாதிரி போகிறதோ இருப்பது பெரும்பாலான நேரங்களில் நரம்பியல் வழியாக தான் இருக்க முடியும். இந்த நடுக்கத்துடைய ஃப்ரீக்குவென்சி வந்து 16 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. கொஞ்சம் நேரம் நம்ம குடியை நிப்பாட்டி சில மருந்துகள் கரெக்டாக எடுத்தோம்னா இந்த நடுக்கத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். மனநோய்களுக்கான வைத்தியம் வந்து இந்த டோபமினுக்கு எதிராக தான் இருக்கும். நரம்பியல் பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தலை முதல் கால் வரை சொல்லலாம். மூளை மற்றும் தண்டுவலத்துடைய பிரச்சனை, வெளியேறும் நரம்புகளுடைய பிரச்சனைன்னு சொல்லலாம். இல்லை மிகவும் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ், வெரி ரேர் சிம்டம், எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். ஒரு விஷயந்தான், வலி ஒரு நரம்பியல் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வலிக்கு ஒரு வடிவம் வேணும். அந்த வடிவம் வந்து காந்தலாக இருக்கலாம், ஷாக் மாதிரி இருக்கலாம். அதே வலிக்கு வந்து ஒரு பாதை வேணும். ஒரே ஒரு ட்ராக்ல நவுந்து செல்கிற வழி வந்து நரம்பியல் வழியாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி தான் நரம்பியல் வலி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய முதுகிலேருந்து தொடையுடைய வெளிப்பகுதி வழியாக காலுடைய வெளிப்பகுதி வழியாக பாதம் சென்றடைவது தசை வழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இது ஒரு நரம்புடைய என்டையர் லென்த்தில் போகிற வழி, அது நரம்பியல் வழியாக இருக்கும். அதே போல் உங்கள் முதுகு தண்டுவலத்திலேருந்து உங்களுடைய பின்பகுதி வழியாக தொடையுடைய பின்பகுதி கால் பின்பகுதி வழியாக பாதங்களுக்கு போகிற வழியும் நரம்பியல் வழியாக தான் இருக்கும். இதுவே கணுக்காலில் மட்டும் ஒரு வழி, தொடையில் மட்டும் ஒரு வழின்னு தனியாக வருவது பெரும்பாலான நேரங்களில் தசை வழியாக தான் இருக்க முடியும். ஸோ இப்படி 2-3 பகுதிகளை ஒரே நேரத்தில் கடந்து, அதுவும் மின்னணு மாதிரி ஷாக் மாதிரி போகிறதோ காந்தல் மாதிரி போகிறதோ இருப்பது பெரும்பாலான நேரங்களில் நரம்பியல் வழியாக தான் இருக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு சிம்டம். ஸோ இதை வந்து மக்கள் பிரித்து பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே தான் பெரும்பாலான நேரங்களில் கன்ஃபியூஷன் வரும். அப்போது தசை வலின்னோ எலும்பு மூட்டு தேய்மானம்னோ அந்த நேரத்தை நம்ம மூட்டு பகுதிக்கு காரணத்துக்கான வைத்தியத்தை பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கே தெரியும். தலைவலி நரம்பியல் சார்ந்தது தான், நினைவு போச்சுன்னா நரம்பியல் சார்ந்தது தான், பேச்சு குளறிச்சுன்னா நரம்பியல் சார்ந்தது தான். இதிலெல்லாம் குழப்பம் வரப்போகிறதில்ல. இந்த வலி மட்டும்தான் பரவும் வலி, மேலேருந்து ஷாக் மாதிரி இறங்குது. அது கழுத்துலேருந்து இறங்கினாலும் கைக்கு, இடுப்புலேருந்து இறங்கினாலும் காலுக்கு, இது நரம்பியல் வலி. இதில் தான் நமக்கு வந்து சில கன்ஃபியூஷன் ஏற்படுது பல நேரங்களில். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நடுக்கம் என்பது நோய் இல்லாதவர்களுக்கும் கையில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான். அறிவியலில் நாம் அதை வந்து ஃப்ரீக்குவென்சியில் சொல்லுவோம். நான் ஒருத்தர் கையை நீட்டி வச்சுட்டு நான் பூத கண்ணாடி வழியாக அவர் கையை பார்த்தேன்னா அவர் கையும் நடுங்க தான் செய்யும். என்ன, அந்த நடுக்கத்துடைய ஃப்ரீக்குவென்சி வந்து 16 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. இந்த நடுக்கம் அதோடைய ஃப்ரீக்குவென்சி குறைய குறைய கைகளில் அது தெரிய ஆரம்பிக்குது. அப்படி கைகளில் தெரியக்கூடியதை வந்து ஃபிசியலாஜிக்கல் ட்ரெமர் என்று சொல்லுவோம். அந்த ஃபிசியலாஜிக்கல் ட்ரெமர் ஒரு என்ஹான்ஸ்டு ஃபிசியலாஜிக்கல் ட்ரெமர் சில நேரங்களில் நம்மளுடைய கைகளில் வந்து நமக்கு ஒரு பதட்டத்தின் காரணமாகவோ இல்லை தைராய்டு நோய்களின் காரணமாகவோ ஏற்படுவது இயல்பு தான். இப்போது குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடும் போது இல்லை குடிப்பழக்கத்தை திடீரென நிற்பாட்டும் போது இந்த கை நடுங்குவது என்பது ஒரு தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்புற கணக்கு தான். அந்த தூங்கிட்டு இருக்க மிருகம் எழுந்துச்சிக்கும் போது என்ன வீரியத்தில் எழுந்துச்சிக்குதோ அதுபோல் நரம்பு மண்டலத்தில் அமைதியாக வச்சிட்டு இருக்க அந்த குடி திடீர்னு நரம்பு மண்டலத்தை விட்டு விலகும் போது நரம்பு மண்டலத்துடைய அதீத செயல்பாடுகளாக இந்த நடுக்கம் ஏற்படுது. இதை தூண்டு விதமாக இருக்கிறது வந்து நம்ம உடம்புல அட்ரினலின் சொல்லப்படக்கூடிய ஒரு அமிலம். அந்த சுரப்பி வந்து நாம் எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம், நாம் எப்போ ஓட்டம் பிடிக்கணும், நாம் எப்போ அடிக்க போகணுன்ற நேரத்தில் அது ரிலீஸ் ஆகுது. அது இப்போ சட்டுன்னு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கு உடம்புல வேறு ஏதோ மாற்றம் புதுசாக இருக்குதுன்னு பார்த்து பயத்தில் அது பண்ணும். அப்போ இந்த நடுக்கம் வர ஏற்படும். ஸோ
இதனால இந்த மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய நடுக்கமே. கொஞ்ச நேரம் நம்ம குடியை நிப்பாட்டி சில மருந்துகள் கரெக்டாக எடுத்தோம்னா இந்த நடுக்கத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இது ஒரு பெரிய நரம்பியல் தளர்ச்சியாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் இதையும் மீறி நம்ம குடிக்கிறோம்னா நிச்சயம் நாளைக்கு நம்ம நரம்பு தளர்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மூளைக்குள்ள டோப்பமின்றது ஒரு விதமான அமிலம். இந்த டோப்பமின் போலவே நிறைய அமிலங்கள் உண்டு. அதுக்கு அசிட்டைல் கோலின்னு ஒரு பேர் இருக்குது, செரட்டோனின்னு ஒரு பேர் இருக்குது. இது போல் ஏகப்பட்ட அமிலங்கள் மூளையில் இருக்குது. ஒரு அமிலம் மற்றதோட கூட வேலை செய்வது என்றைக்குமே நோயில் தான் முடியுமே தவிர நன்மையில் முடியாது. டோப்பமின் வேலை செய்யணும், அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு மீறி வேலை செஞ்சால் அது பழக்கம், அது ஒரு சூது, அதில் ஏற்படக்கூடிய அடிமைத்தனம், இதெல்லாமே டோப்பமின் அதிகமாக சுரக்கிறதுனால தான். ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுதுன்னா அந்த இன்பம் ஏற்படுறதுக்கான ஒரு அமிலமாக இந்த டோப்பமின் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு டோப்பமின் அதிகமாகும்னா அந்த விஷயத்தை நம்ம திருப்பி செஞ்சோன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம பழக்கத்துக்கு போய் அடிமையாகுவதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அதே டோப்பமின் ரொம்ப அதீதமாக செயல்படும் பொழுது மனக்குழப்பமும் கூட ஏற்படலாம். அதனால்தான் மனநோய்களுக்கான வைத்தியம் இந்த டோப்பமினுக்கு எதிராக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸுன்னு தேவைப்படுது. ஸோ டோப்பமின் குறைபாடுனால பார்க்கின்சன் நோய்கள் வருவதனால டோப்பமின் அதிகமாக பேசப்பட்டு டோப்பமின் மட்டுமே நன்மையான ஒரு அமிலோன்ற ஒரு தோற்றம் ஏற்படுறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவில் அது சுரக்கணும், அந்த லெவலில் தான் அது இருக்கணும். அதுபோல் அதை சுற்றி இருக்கிற மற்றவங்களும் வேலை செஞ்சு கரெக்டாக செயல்படுறது தான் அது சரியாக வரும். இதுவரைக்கும் நான் என்னுடைய அனுபவங்களை நரம்பியல் பிரிவில் நரம்பியல் துறையில் இருந்த அனுபவங்களை உங்களுக்கு கூட நான் பகிர்ந்திருக்கேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு புது விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான பதில்களை கொடுக்க முயற்சிக்கிறேன். நன்றி.